இது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இந்தியா ஜெயிக்கிற மாரி இருந்தது. ரொம்ப கடுமையான போராட்டம். அதுவும் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் இப்படி ஒரு போராட்ட குணத்தை, இவ்வளோ லாங் இன்னிங்ஸ் விளையாண்டுருக்க முடியாது. ஆனா, நம்ம இந்தியா டீம் வந்து தோக்குற போதெல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா, அந்த இந்தியா டீம் வந்து பல கோடி மக்களால் பார்க்கப்படுது. 140 கோடி இந்தியர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா, இந்திய கேப்டனா இருக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவ்வளோ திறமையான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு 11 பேர் தேர்ந்தெடுத்து விளையாடுகிற போது, அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கிறது அதிகம் தான். ஆனா, இங்க சில முக்கியமான ஒரு 4, 5 காரணங்கள் இந்தியா ஏன் இந்த மேட்ச் தோத்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, டெஸ்ட்ன்றது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. நம்ம 2020ல கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆர்வக் கோளாறுல வேகமாக மேட்ச் நடக்குது, பரபரப்பா இருக்குன்னு பார்க்கலாம். டெஸ்ட்ட பார்க்கக்கூடியவங்க உண்மையிலேயே வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பாங்க. இத பார்க்கக்கூடிய நீங்களும் கண்டிப்பா இப்ப விளையாண்டுகிட்டு இருக்கலாம், இல்ல முன்பே விளையாண்டுருக்கலாம். அப்போ அதுல ஒரு ஆர்வம், அதுல ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு விளையாட்டு வீரனா இருந்து ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய இது நிலைமை இருக்கும். பாருங்க, மொத இன்னிங்ஸ் பேட்டிங் இங்கிலாந்து பண்றாங்க. 387 ரன் அடிக்கிறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த பவுலர், ஆல் ரவுண்டர் கார்சன்ன்றவன் வந்து 56 ரன்னுக்கு மேல அடிக்கிறான்.